ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதங்கினோன்னே பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் அதை அப்படியே ஓரமாக ஒதுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அப்படியே வெந்தது எல்லாத்தையும் அப்படியே பரட்டி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்தாச்சு. இப்போ அது எல்லாத்தையும் கலரி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கிளறியாச்சு. அவ்வளோதான், எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.